தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். பேராயரின் 7 கோரிக்கைகளுக்கு அரசு விரைவில் பதிலளிக்கும் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அரசாங்கம் அறிவிப்பு வெளிப்படுத்தப்படும் உண்மைகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகை முன்வைத்துள்ள 7 கோரிக்கைகள் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்தாலோசித்து விரைவில் பதிலளிக்க எதிர்பார்த்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருப்பதான செய்தியாக இதனை நாங்கள் இவ்வாறு காணலாம். எனவே பேராயர் உள்ளிட்ட குழுவினர் இது தொடர்பில் அவதானத்தோடு இருக்கிறார்கள் என்பது இங்கே நாங்கள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகை முன்வைத்துள்ள 7 கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் அதன் நிலைப்பாட்டை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்றும் கூடிய விரைவில் எமது பதிலை வழங்க எதிர்பார்த்திருக்கிறோம். சுயாதீன மேன்முறையீட்டு அலுவலகம் தொடர்பில் இதற்கு முன்னரும் நீதியமைச்சர் உள்ளிட்டோரின் தலையீட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டமாதிபர் திணைக்களம், இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் உள்ளிட்டவையும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அமைச்சரவையில் கலந்தாலோசித்து இவை குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு இடமளிக்கப்பட வேண்டும். அவற்றில் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கருத்துக்களை முன்வை